குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பேர் அருள் பெற்ற கும்பராசி அன்பர்கள் என்னைக்குமே நன்றி விசுவாசம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உண்மையானவர்கள் கும்பராசி நேயர்கள். உண்மைதானே? பாவம் பார்க்கறது, பரிதாபம் பார்க்கறது, விசுவாசமா இருக்கிறது, ஏமாத்த தெரியாதது, இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ நம்மள ஏதாவது தப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே கும்பராசிக்காரர்களுடைய குணம். இந்த குணத்தையே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்களப்பா, என்னைய ஏமாளியான ஆக்குறாங்க, நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதவன்னு ஆக்குறாங்க, சும்மாரு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்களே நம்மளை பார்த்து. இப்படி எல்லாம் கும்பராசிக்காரர்கள் புலம்புவது உண்டு. ஏன்னா ஜனகண மனகதி நம்ம பாடுறோம், தேசிய கீதம் எப்ப பாடுறோம்? ஒரு விசேஷம், அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிகள்ல பாடுறோம், அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். தலைமை ஆசிரியர் வருவார், அவருக்குரிய மரியாதையை கொடுப்போம். பெரிய அரசியல்வாதி வருவாங்க, அவருக்குரிய மரியாதையை கொடுப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நம்ம வாழ முடியும், நமக்கு நல்லா இருக்க முடியும், நம்ம கிட்ட ஒரு நல்ல வைப் கிடைக்கும். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களை என்ன பண்றது? கொடுக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க. அதே மாதிரிதான் கும்பராசிக்காரர்களுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. கும்பராசிக்காரர்கள் ஒரே ஒண்ணுதான் பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு கான்டாக்ட்ல இருந்து அவங்களை டெலீட் பண்றோமோ, பேஸ்புக்ல இருந்து அன்ஃபாலோ பண்றோமோ, யூடியூப்ல இருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்றோமோ, அதே மாதிரி அவங்களையும் அவ்வளவுதான் கட் பண்ணாதான் முடியும். அதை விட்டுட்டு எனக்கு நீ மரியாதை கொடுத்தாகணும், என்னை நீ உயர்த்தி ஆகணும், நீ என்கிட்ட இப்படிதான் பேசணும் அப்படிலாம் நம்ம கட்டளை போட்டோம்னா கும்பராசிக்காரங்க ஜென்ம விரோதியா மற்றவங்களை பாக்குற மாதிரி ஆயிடும். புரியுதா? எப்படி கும்பராசிக்காரர்களை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? ஜென்ம விரோதியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன கேட்கிறோம்? கும்பராசிக்காரர்கள் என்ன ஒரு மனுஷனாவது மதி, எனக்குள்ள ஈவு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, ஆனா இல்லைன்னு ஏன் நீங்களே முடிவெடுக்கிறீங்க? நான் எடுக்கிற ஒரு முடிவை, நான் சொல்ற செய்தி ஏன் உனக்கு வராது நீங்க முடிவெடுக்கிறீங்க? ஏன் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டீங்க? இப்படிதான் கும்பம் பல இடத்துல கேள்வி கேட்கும். அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த குரு வக்கர பயிற்சி அமைகிறது. ஒரு அங்கீகாரம், தொடப்பம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம், விளக்கமா இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சியோட சின்னமே விளக்கமா இருக்கு. மரியாதைன்னு ஒண்ணு வரணும் முடிவாயிடுச்சுன்னா எந்த பொருளுக்கும் மரியாதை எப்ப வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். கும்பராசி நேயர்களே, நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு வந்துருச்சு. நம்மளை யாரு தூக்கி, அதாவது கெட்ட விஷயமா நம்மளை ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட அவர்களுக்கு இனிமே கும்பராசிக்காரர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். கும்பம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு மற்றவர்களுக்கு உணர்த்தப்படக்கூடிய நேரம். அவன் திருப்பி நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கும்பராசிக்காரர்களே. ஆனா கௌரவமா காலரை தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், போடா போடா நான் போட்ட பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப கும்பம் பல பேருக்கு பிச்சை போடக்கூடியவர்கள், அதுவும் எதிர்பார்ப்பு இல்லாம பிச்சை போடக்கூடியவர்கள். சில பேருக்கு வாழ்க்கையை பிச்சை போடுவாங்க, சில பேருக்கு பணத்தை பிச்சை போடுவாங்க, சில பேருக்கு வசதியை பிச்சை போடுவாங்க. கொடுத்து பழகிய குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள்.
மரியாதைனா என்னன்னு தெரிந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள், அவர்களுக்கு இப்போ மரியாதை ரிப்பீட் கிடைக்கக்கூடிய நேரம். ஆக குரு வக்கர பயிற்சி உங்களை உசந்த இடத்திற்கு உயர்த்த போகிறது. மகாகவி காளிதாசர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா காளியம்மன் அவருக்கு வரம் கொடுப்பார். அவர் நல்ல புத்திசாலித்தனமா, அறிவுள்ளவரா, ஆற்றல் உள்ளவரா ஆக்கிடுவார். அதே மாதிரிதான் கடவுள் அருள் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு உன்னதமான நேரம். யார் தருவார் இந்த அரியாசனம்? அப்ப இந்த குருவால அரியாசனம் கிடைக்க போகிறது, பதவிகள் கிடைக்க போகிறது, வசதிகள் கிடைக்க போகிறது, மற்றவர்கள் முன்னாடி நாம பாராட்ட இடத்துக்கு வரப்போகிறோம். காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே சும்மா தைரியமா நடக்கக்கூடிய அருமையான நேரம் கும்பராசி. பல கோயில்களுக்கு சென்று வந்திருப்பீங்க, பல தரிசனங்களை பார்த்திருப்பீங்க. இறைவனுடைய நாமாக்களை அதிகமா சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண, ராம மந்திரம் கிருஷ்ண மந்திரம் நிறைய ஜபம் பண்ணுங்க. எப்போ நாம மந்திரங்களை அதிகமா உபதேசம் படுத்துட்டு சொல்லிட்டே இருக்கோமோ கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும், அருமையான நன்மைகள் கிடைக்கும், ஆனந்தமான நன்மைகள் கிடைக்கும், அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு மனுஷாலுடைய மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குதோ இல்லையோ, பகவானுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுவும் பராசக்தியுடைய ஒத்துழைப்பு. அதான் சொன்னேன், மகாகவி காளிதாசருக்கு எப்படி காளியம்மன் அனுகிரகம் பண்ணாலோ அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒரு அம்பாளை வழிபாடு பண்ணணும். துர்க்கையாக இருக்கலாம், வராகியா இருக்கலாம், காளியா இருக்கலாம், அம்பாளை நினைச்சுக்குவோம். அபிராமியா இருக்கலாம், மீனாட்சியா இருக்கலாம், காமாட்சியா இருக்கலாம். இந்த குரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை டாப் நல்ல இடத்திற்கு உங்களை இழுத்து செல்லக்கூடிய நேரம். நல்ல திருப்தியா சாப்பிடலாம். மற்றவங்க எல்லாம் எது வேணாலும் பேசட்டும், எதையும் காதுலேருந்து கொடுத்து மனசுக்குள்ள ஏத்தாதீங்க கும்பராசிக்காரர்கள். இந்த நேரத்துல இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க. கும்பத்திற்கு குரு வக்கரம் ஆயிடுறது ரொம்ப அருமையான விஷயம். உங்களுடைய புகழ், பேர், கௌரவம் உயரக்கூடிய நேரம். உங்களை ரொம்ப பேர் வாட்ச் பண்ணுவாங்க. உங்க வெற்றியை பார்த்து அப்படியே ரொம்ப மிரட்சி ஆகுவாங்க. நீங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கல நினைச்சீங்கன்னா வேலை கிடைக்கும். ஒரு நட்பு மூலமா கிடைக்கும். நட்பு, கோபம் மட்டும் வரும், அந்த கோபத்தை குறைச்சிருங்க. இப்போ ஒருத்தவங்களை பார்த்து கோபமா பேசணும்னு தோணும், பேசாம அப்படியே தட்டி கொடுத்து கோபத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு பேசுங்க, குறைச்சிருங்க டோட்டலி. சக்சஸ் 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 3 தடவை சொல்றேன். 3 தடவை சொன்னா அது உறுதி செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த கும்பத்திற்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, 3 சக்திகள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறாங்க. பிளஸ் குரு அனுகிரகம் பண்றார். நல்ல குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது. வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு சேரக்கூடிய நேரம். மகாகவி காளிதாசருக்கு எப்படி காளிகாம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சி அவர் புலமை பெற்றாரோ, உங்களுடைய புலமை இப்ப அதிகமாக வரக்கூடிய நேரம். உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய நேரம். திறமையும் அதிர்ஷ்டமும் ஒரு நேரம் சேர்ந்து உங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய நேரம். சோ இது ஒரு குட் டைம், நல்ல நேரம் துவங்குகிறது கும்பத்திற்கு. நல்லதே நடக்கும் இந்த குரு வக்கரத்தினால். வாழ்க வளமுடன். அமோகமா இருப்பீங்க.